அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் எழுதிய தலைவிதியாக இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 14ஆம் தேதியிலிருந்து அடுத்த 45 நாட்களுக்கு சனியுடன் இணைந்து 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் மிகவும் வலுவாக 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திற்கு வருவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் சனியும் 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது 2 பாவ கிரகங்களின் சேர்க்கை 3இல் அமைவது கோல்சார விதியின் அடிப்படையில் நன்மையை நிறைந்து கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் சுக்கிரனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரமங்கல யோகமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது செவ்வாயின் பார்வை 6, 9 மற்றும் 10 ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த கிரகங்கள்ல மிக முக்கியமானவராக நிச்சயமாக செவ்வாய் பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான உத்வேகமும் ஆற்றலும் அதீதமாக ஏற்படும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் குரு சனியை விட நிச்சயமாக செவ்வாய்க்கு உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே குரு சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான். செவ்வாயை தவிர மற்ற எந்த கிரக நிலைகளுக்கும் சிறப்பு பார்வை கிடையாது. ஏனென்றால் செவ்வாய் 4, 7, 8 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. தற்போது மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரித்த செவ்வாய் மார்ச் 14ஆம் தேதிக்கு பிறகு சனியுடன் இணைந்து கும்ப ராசியில் சஞ்சரிக்க போகிறார். இதுவரை மகர ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரித்த மங்களகாரகன், பூமிகாரகன், சகோதரகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இனி சனியுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. பொதுவாகவே சனி மற்றும் செவ்வாயின் பார்வை கிடைப்பது என்பதே பல வகையான சிரமத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த தருணத்தில் இந்த 2 கிரக நிலைகளுமே இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. காரணம் சனி செவ்வாய் பார்வை ஏற்படும் போதே பல்வேறு வகையான பாதிப்புகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். இந்த 2 கிரக நிலைகளும் வலுவாக இணைந்து கும்பராசியில் அதுவும் ஆட்சி பலம் பெற்று சனியுடன் சஞ்சரிப்பது என்பது நிச்சயமாக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சனியின் பார்வையில் செவ்வாய் வலுவான பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஆனால் செவ்வாயின் பார்வையில் சனி சமக்கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசி தான் செவ்வாய்க்கு உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் மங்களகாரகன் சனியுடன் இணையும் போது சற்று வலுவிழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. என்றால் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் துடிப்புடனும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வீரம் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றன. எனவேதான் செவ்வாயின் ஆதிக்கம் பிறந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களோடு இணைவதுதான் மிக வலுவான ஒரு ஐதீகமாக திருமணம் உட்பட பல்வேறு விதங்கள்ல பார்க்கப்படுகிறது. செவ்வாய் தோஷம் நிறைந்திருந்தால் அவர்களுக்கு திருமண பொருத்தமாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் தான் பார்க்கப்படுவார்கள். இல்லை என்றால் அவர்களுடைய வேகத்திற்கு மற்றவர்கள் ஈடு இணை கொடுக்க முடியாத அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதன் காரணமாக தான் மங்களக்காரகனுடைய அமைப்பு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாது பூமிகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. விவசாயத்துறையை தனது கட்டுப்பாட்டில் முழுமையாக வைத்துக் கொண்டவராக பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக செவ்வாய். செவ்வாயின் ஆதிக்கம் உத்தியோகம், தொழில், குடும்பம் என அனைத்திலும் பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதீதமாக தன்னுடைய வலுவாற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய துறை என்றால் அது நிச்சயமாக பூமி சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார். எனவேதான் விவசாயத்துறையின் நாயகனாகவும் பார்க்கப்படுகிறார். சனியுடன் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கடினமான ஒரு சூழ்நிலை உருவாகலாம். கவனமும் விழிப்புணர்வும்
விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் செவ்வாய் அதீத பலத்துடனும் உத்வேகத்துடனும் செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். இயற்கையிலே ஒரு பாவ கிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் மற்றொரு பாவ கிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே சமயம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக செவ்வாய் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். ஆனால் அதே சமயம் அஷ்டமத்திலோ அல்லது விரயம் அர்த்தாஷ்டகம் போன்ற இடங்கள்ல சில சிரமம் ஏற்படுங்க. விரயம் அர்த்தாஷ்டகம் ஆகிய 4, 12 கூட அளவிற்கு சிரமம் ஏற்படாது. ஆனால் அஷ்டமத்தில் இருக்கும் போது சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது செவ்வாய் ஜென்மராசியில் அமர்வது கூட ஒரு விதத்தில் யோகமான அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. குடும்பத்திலும் தொழில் வியாபாரம் அனைத்திலும் சிறந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். என்றால் அவருடைய ஆற்றல் வீரம் என்பது மிகவும் அதீத பலம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆண் தன்மை வாய்ந்த கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக செவ்வாய்தான். இவைதான் அவர் பெண் தன்மை வாய்ந்த சுக்கிரனோடு இணையும் போது சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. ஆனால் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனியுடன் இணைவதால் செவ்வாய் எழுதிய தலைவிதியாக சில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் சனியின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் ஒரே இடத்தில் சஞ்சரித்து பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. இதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் போது காவல்துறை, இராணுவம், மருத்துவத்துறை என அனைத்திலும் தலை சிறந்து விளங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் அதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் உருவாகிறது. இதிலும் ரியல் எஸ்டேட் துறை உட்பட பல்வேறு துறைகள்ல அசூர வளர்ச்சி பெறுவதற்கான யோகத்தை பூமிக்காரகன் நிச்சயமாக சனியுடன் இணைந்தாலும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக குரு, சூரியன், சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் சமகிரகமாக சனி, சுக்கிரன், புதன் போன்ற கிரகநிலைகளும் உள்ளன. கை கிரகமாக ராகு, கேது பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் சமபலம் வாய்ந்த சனியுடன் செவ்வாய் இணைந்தாலும் கூட செவ்வாயை சனி கை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவே அதிரடியான மாற்றங்களாக செவ்வாய் எழுதிய தலைவிதியாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இப்படி செவ்வாயின் அமைப்பு இருக்க பல்வேறு விதமான பணிகளில் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2 கிரகநிலைகளின் அமைப்பு இணைவு சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் கூட தனுசு ராசிக்காரர்களுக்கு கோல்சார விதியின் அடிப்படையில் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடம் என்பதால் நிச்சயமாக பாதிப்பு இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். எனவே கடன் சார்ந்த தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள் இந்த தருணத்தில் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிகவும் அமோகமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும். தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தையும் செவ்வாய் வலுப்படுத்துவதால் உத்தியோகம், தொழில் ரீதியான புதிய முயற்சிகள்ல நிச்சயமாக காரிய வெற்றி கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லைங்க. சனியும் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் மிகவும் சிரமம் இல்லாமல் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சனி மிக வலுவாக ஆட்சி பலம் சஞ்சரிக்கும் போது செவ்வாயும் அவருடன் இணைந்திருக்கிறார். அவரின் நட்பு கிரகமான சுக்கிரனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உத்தியோகம், தொழில் துறை ரீதியான பல பணிகளில் ஏற்பட்ட கஷ்டங்கள், சிரமங்கள் விலகும். எதிர்கால நலனுக்காக தற்போது எடுக்கக்கூடிய அதிரடியான முடிவுகளும் செயல்பாடுகளும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த கொடுக்கிறது. குடும்ப ரீதியாக ஈகோகள் குறைந்து இந்த தருணத்தில் நிச்சயமாக விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு நடப்பதால் நல்ல ஒற்றுமை குடும்பத்தில், இல்லத்தில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப வருமானம் உயரக்கூடிய சிறப்பான தருணமாகவும் அமைகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சனி, செவ்வாயின் இணைவு மட்டுமல்ல, சுக்கிரன் மற்றும் குருவின் அமைப்பும் சாதகமாக இருக்கிறது. எனவே சிக்கல்கள் எழுந்தாலும் அவை எளிதில் தீர்வுக்குள்ளாகும். பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல புதிய வாய்ப்புகள் உங்களது இல்ல கதவை தட்டக்கூடிய யோகம் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு
மாணவர்களுக்கு திட்டமிட்ட பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக உறுதிப்படுத்துகிறார். மாணவர்களின் கல்வியிலும் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக தனுசு ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தெய்வமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்.